அனைவருக்கும் வணக்கம். பங்களாதேஷில் இப்பொழுது பயங்கரமான பிரச்சனை நடந்து வருது நண்பர்களே. இப்படியே போச்சுன்னா அந்த நாடு விரைவில் தெருவுக்கு வந்துடும் அப்படின்னு தான் வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாங்க. பங்களாதேஷில் இன்றைக்கு 2 முக்கியமான பிரச்சனைகள் நடந்திருக்குது. அந்த இரண்டுமே இந்தியாவை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள். அதனால தான் நாம் அதை எடுத்து இங்கே பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக ஒரு நாட்டில் இப்படி பிரச்சனை நடக்குதுன்னா இந்தியாவுடைய இன்னொரு அண்டை நாடான பேரை சொல்ல மாட்டேன், இதை நான் சொல்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். இன்னொரு அண்டை நாட்டில் இதே மாதிரி ஒரு ஜென்சி பிரச்சனை வந்து அதில் அமெரிக்காவுடைய கைக்கூலி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஆளை இன்னைக்கு பிரதமர் ஆக்கிறதுக்கு அங்கே தீவிரமான முயற்சிகள் நடந்து வருது நண்பர்களே. அது எந்த நாட்டை பற்றி நான் பேச போகிறேன், அது யாரை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் எழுதுங்க நண்பர்களே. இன்றைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ணி பேச போகிற விஷயம் இதுதான். ஸ்ட்ரீட் பவர். தெருவில் நின்றுக்கிட்டு போராடி பவரை கையில் எடுக்கிறாங்க இளைஞர்கள், ஜென்சியை சேர்ந்தவர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த நாட்டில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா நீதித்துறை, கோர்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த நீதித்துறை, அப்புறம் பத்திரிகை துறை, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ், இராணுவம், இதெல்லாம் வந்து பயங்கர வீக்காகி போகிவிட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. இது அந்த நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல, அது அங்கிருந்து ஸ்பில் ஆகி இந்தியாவுக்கும் வந்து இந்தியாவுக்கும் இது பேராபத்தாக கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் நண்பர்களே. வாங்க வீடியோக்கு போகலாம். முதலாவதாக நாம் பார்க்க போகிற நாடு பங்களாதேஷ் நண்பர்களே. பங்களாதேஷ் நாட்டில் இன்றைக்கு பெரும் பிரச்சனை, பெரும் கலவரம், பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்குது. ஷேக் ஹசீனா அங்கே பிரதமராக இருந்தது வரைக்கும் அந்த நாட்டுடைய அடிப்படைவாதிகளை, தீவிரவாதிகளை அவர் கட்டுக்குள்ள வச்சிருந்தாரு, எல்லாம் அடக்கி வச்சிருந்தாரு. அதனாலேயே கடந்த 15 ஆண்டுகளா பங்களாதேஷுடைய பொருளாதாரம் கிடுகிடுகிடுன்னு உயர்ந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு கட்டத்தில் கோவிடுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் பங்களாதேஷுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம், அதாவது பங்களாதேஷுடைய பொருளாதாரம் அல்ல, பங்களாதேஷ் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன பொருளாதாரம் தான். பங்களாதேஷுடைய பொருளாதார வளர்ச்சியுடைய விகிதம் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதத்தை விட ஜாஸ்தியா இருந்தது. பங்களாதேஷுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்குது அப்படின்னு இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற ராகுல் காந்தியும் நம்ம ஊர்ல ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சியை சேர்ந்தவர்களும் பயங்கரமா மத்திய அரசை கிண்டல் பண்ணதெல்லாம் பார்த்தோம். அப்படி இருந்த பங்களாதேஷ் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு தெருவெங்கும் போராட்டங்கள், பங்களாதேஷ் நாடு முழுவதும் கலவரம் தலை விரிச்சு ஆடுது. அங்கே இந்துக்கள் பயங்கரமாக டார்கெட் பண்ணப்படுறாங்க. இந்துக்கள் மட்டுமில்ல, கிறிஸ்தவர்களையும் அவர்கள் டார்கெட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய வீடுகள், கடைகள் எல்லாம் சூறையாடப்படுது. அங்கே இருக்கிறவங்க அடித்து ஓட விடப்படுறாங்க, சிலர் கொல்லவும் பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த கலவரத்துக்கு அடுத்த கட்டமாக இப்பொழுதாங்க அடுத்த பிரதமராக யார் வர்றது அப்படிங்கிற ஒரு போட்டி கிளம்பிருச்சு. யூனுஸ், 7.5 யூனுஸ் எலெக்ஷன் அறிவிச்சார் இல்லையா, அந்த எலெக்ஷன்ல இந்த 7.5 நிக்காதுங்கிறது தெளிவாயிருச்சு. அதனால ஒருவேளை எலெக்ஷன் நடந்ததுன்னா வேற அரசியல் கட்சிகள்னா வந்து அங்க ஆட்சியை பிடிப்பாங்க. யூனுஸ் அப்புறம் துண்டக்கான துணிக்கான நாட்டை விட்டு ஓட வேண்டியதுதான். இப்படி எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே இதற்கு முன்பு 15 ஆண்டுகளாக ஆளுங்கட்சியாக இருந்த ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீகை தடை பண்ணிட்டாங்க. எலெக்ஷனில் மட்டுமில்ல, எந்த விதமான பொது காரியத்திலையும் அவங்க ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை விதிச்சிருக்குது யூனுஸுடைய அரசாங்கம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா ஒரே ஒரு கட்சி தான், கலிதா ஜியாவுடைய கட்சி தான் வந்து அங்கே பெரிய கட்சி. ஆனால் கலிதா ஜியாவுடைய கட்சியை கூட வளரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல யூனுஸ் தெளிவாக இருக்கிறாரு. அதனால தான் தான் கையில் ஆட்சி வந்த உடனேயே வேலையா என்ன செஞ்சார் அப்படின்னாக்க, ஜெயிலில் இருக்கிற இந்த ஜமாத் கட்சியை சேர்ந்தவர்களை, அவர்களெல்லாம் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள், அவங்கள பல வருஷமாக, அந்த தீவிரவாதிகளை பல வருஷமாக ஜெயிலில் போட்டிருந்தாங்க பங்களாதேஷில்.
ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஜெயிலில் போட்ட ஆளுகள்லாம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாரையும் ஜெயிலை விட்டு வெளியில் விட்டுட்டாரு யூனுஸ். இப்போ அவங்களுடைய அந்த அடிப்படைவாதம் கட்டுக்கடங்காமல் போகுது அப்படிங்கிற பார்க்குறோம். இது தொடர்பாக பல வீடியோக்கள் பங்களாதேஷ்லேருந்து வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஒரு காக்கேஷியன், ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒருத்தர் பங்களாதேஷை சுற்றி பார்க்க வந்திருக்கிறாரு. அவர் ரிக்ஷாவில் பங்களாதேஷை சுற்றி பார்க்க கிளம்புனா அந்த ரிக்ஷாவை குறுக்காட்டி சின்ன பசங்க, ஒரு 10-12 வயசு தான் இருக்கும் அந்த பசங்களுக்கு, அந்த பசங்க அந்த அம்மாவை கண்டாபடி திட்டுறானுங்க. அந்த அம்மாவுக்கு இவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னே புரியல. அந்த அம்மாவை திட்டுறது மட்டும் இல்லை, அந்த அம்மாவை செருப்பு கழட்டி அடிக்கலாம் போகிறானுங்க இந்த பயலுக. அந்த அம்மாவுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரியல. ரிக்ஷாக்காரரும் அப்படியே செய்வதறியாமல் திகைச்சு போய் நிற்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே வழியில் போயிட்டு இருந்த ஒரு மனுஷன், இங்கிலீஷ் தெரிஞ்சவர், இந்த அம்மா கிட்ட நீங்கள் தலையை போத்தாமல் இருக்கிறீங்களாமா, பருதா போடாமல் இருக்கிறீங்களாமா, அதை இந்த பசங்க கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதற்குள்ளாக அந்த பசங்க ஒரு பெரிய குரூப் சேர்ந்துக்கிறானுங்க. ஒரு 7-8 பசங்க எல்லாம் அந்த 10 வயசு 8 வயசு பயலுக்கு தான் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த அம்மாவை கல்லெடுத்தெல்லாம் அடிக்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் இந்த வழியில் போனார் இல்லையா, அவர் போய் குறுக்காட்டி அந்த பசங்களை சத்தம் போடுறாரு, அவரையும் அடிக்க போகிறானுங்க. அவனுங்க சொல்கிற விஷயம் எல்லாம் இதுதான், இது இஸ்லாமிய மதத்துக்கு எதிரானது, அதனால் இந்த அம்மாவை நாங்கள் அடிக்க போகிறோம், நாங்கள் உதைக்க போகிறோம் அப்படின்னு அவனுக்கு சொல்கிறானுங்க. அதற்கு பிறகு அந்த அம்மா கையில் இருந்த ஒரு துண்டை எடுத்து தலையில் போட்டுக்கிறாங்க. ரிக்ஷாக்காரரை வேக வேகமாக அங்கே இருந்தவங்க இந்த பசங்ககிட்ட இருந்து காப்பாற்றி அந்த அம்மாவை ரிக்ஷாக்காரர்கிட்ட சொல்லி வேக வேகமாக வெளியேற்றுறாங்க. இந்த வீடியோ மட்டுமில்ல, இது போல பல வீடியோக்கள் வெளியில் வந்துருச்சு. அங்கே இருக்கிற இந்துக்களைவே இவனுங்கெல்லாம் அங்கே ஹிந்து பெண்கள் தலையில் முக்காடு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, இப்போ வடநாட்டு பெண்கள் ஹிந்து பெண்களாக இருந்தாலும் தலையில் இப்படி முந்தானை போட்டுக்கிறாங்க இல்லையா, அது வழக்கம்தான் அவங்களுக்கு. அதையும் தாண்டி பர்தா போடணும் அப்படின்னு இவனுங்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லை, யூனுஸ் அங்கே ஆட்சியை கைப்பற்றிய பிறகு கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட ஹிந்து பெண்கள், சின்ன பிள்ளைகள் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான விஷயம் இப்பொழுது வெளியாகி இருக்குது. அந்த பெண்களை எல்லாம், அதுகெல்லாம் 9 வயசுல 14 வயதுக்கு உட்பட்ட சின்ன வயசு பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்களை இந்த தீவிரவாத எண்ணம் கொண்ட இஸ்லாமியர்கள், அடிப்படைவாதிகள் கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களையெல்லாம் இஸ்லாமிய ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க இந்நேரம் அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள்ல செய்திகள் வந்து கொண்டிருக்குது. பங்களாதேஷ்ல இதுதான் உண்மையான நிலைமை இன்னைக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தெருவில் இறங்கி மாணவர்கள் அப்படிங்கிற போர்வையில் போராடினானுங்க இல்லையா, அந்த தலைவனுங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பபபான்னு பேசுறவனுங்க, அப்புறம் யூடியூப்ல பயங்கரமா பேசுற ஆளுங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பாப்புலராக இருந்த ஆட்கள் தான் அந்த நாட்டில் இருந்த ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக, அப்புறம் அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் நெப்போ கிட்ஸ்ன்னு ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக வீடியோக்களை, மீம்களை கிண்டல் பண்ணி போட்டு ஒரு கட்டத்தில் பங்களாதேஷுடைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. உலகம் முழுவதும் இன்னைக்கு இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்களோ அப்படின்னு நாம் ஐயப்பட வைக்குது. எப்படி இந்த ஜென்சி மக்கள் ஏமாந்துருக்கிறாங்க பாருங்க. இந்த யூடியூப்ல பேசுறவன், இன்ஸ்டாகிராம்ல பேசுறவன்லாம் பெரிய அறிவாளி அப்படின்னு அவங்க பின்னாடி இந்த கூட்டம்லாம் போய் ஷேக் ஹசீனாவுடைய அரசாங்கத்தையே கவுத்து துரத்தி அடிச்சாங்க. இதற்கு முழுக்க பின்னணியில் இருந்தது அமெரிக்கா தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. தெளிவாக அதிக ஆதாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்குது. அப்படி யூனுஸை உட்கார வச்ச உடனேயே இவனுங்களும் இந்த இன்ஸ்டாகிராம் பிரபலம், யூடியூப் பிரபலம், அப்புறம் ஃபேஸ்புக் பிரபலங்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் தானே முன்னாடி நின்று மீம்ஸ் போட்ட ஆளுங்க. இவங்களையெல்லாம் மினிஸ்டர்களுக்கு நிகரான பதவியில் யூனுஸ் உட்கார வச்சாரு. என்ன ஒரு அறிவு இந்த மனுஷனுக்கு! எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுகளை ஒரு ஆட்சி செய்யறதுக்கு உட்கார வைப்பையா? இல்லை, இப்படி தெருவில் இறங்கி போராடினாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அறிவாளிகள், அனுபவசாலிகள்னு நீ கணக்கு போட்டுக்கிட்டு உட்கார வைப்பையா அப்படிங்கிறது அந்த மனுஷனை தான் கேட்கணும். அப்படி உட்கார வச்சார் இல்லையா, அவங்கள பலர் எலெக்ஷன் அறிவிக்க போறாங்கன்னு தெரிஞ்சோடனே வெளியில அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 2 கட்சிகள் ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக அந்த 2 கட்சிகளுக்கும் இப்பொழுது பயங்கரமான முட்டல் மோதல் உருவாகி இருக்குது. அரசியலுக்கு வந்தா அப்புறம் அடிதிரியெல்லாம் சகஜம் தானே. பங்களாதேஷில் இப்பொழுது அதுதான் நடந்துகிட்டு இருக்குது.
இரண்டு கட்சிகள்ல ஒரு கட்சி என்ன பண்ணுது, இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையே எங்க போட்டி வந்ததுன்னா, யாரு இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்பான ஜமாத் இருக்குது இல்லையா, ஜமாத் கட்சி கூட அலையன்ஸ் போடுறது அப்படின்னு ஆரம்பிச்சது சண்டை. இதுல என்சிபி அப்படிங்கிற கட்சி இப்பொழுது ஜமாத்தோடு அலையன்ஸை போட்டுட்டாங்க. அடுத்த எலெக்ஷன் அவங்க ஜமாத்தோட கைகோர்க்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதனால இப்பொழுது மாணவர்கள் தலைவர்கள் அப்படின்னு ஆரம்பிச்ச ரெண்டு பேர் கட்சி ஆரம்பிச்சாங்களே, அந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையே பயங்கரமான மோதல் உருவாகி இருக்குது. அது இப்பொழுது தெருக்களிலும் அடிதடியில போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இவங்கெல்லாம் சேர்ந்து கலிதாசியாவுடைய கட்சியை ஓரங்கட்டுவது தான் இவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. அந்த இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு இருக்குது இல்லையா, அதனுடைய ஒரே குறிக்கோள் இப்பொழுது அங்க ஆட்சியை பிடிப்பது தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அவங்க ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, தாங்க ஆட்சிக்கு வந்தால் பங்களாதேஷ் செக்குலர் நாடு அப்படிங்கிறதை நாங்க மாத்திடுவோம், அது முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடாக நாங்க மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, யூனஸுக்கு இன்னொரு நெருக்கடி வந்திருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, இன்குலாபு மோர்ச்சா அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாகி இருக்குது. இந்த இன்குலாப் மோர்ச்சா இன்னும் கட்சியாலாம் மாறல, அரசியல் கட்சியெல்லாம் கிடையாது. இவனுங்கெல்லாம் தெருவில் இறங்கி போராடுகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இன்னைக்கு தெருவில் இறங்கி பயங்கரமாக கலவரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டம் யூனஸுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னா, 24 மணி நேரத்துக்குள்ளாக இதுக்கு முன்னாடி ஒரு மாணவர் தலைவர் அப்படின்னு ஒரு ஹாதி அப்படிங்கிற ஒரு ஆளை யாரோ அடையாளம் தெரியாத ஆட்கள் சுட்டு கொண்டாங்க இல்லையா, அந்த ஹாதி கேஸை 24 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு யூனஸுக்கு மட்டுமல்ல, அந்த நாட்டு உச்ச நீதிமன்றத்துக்கே இந்த கூட்டம் கெடு விதிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். யாராவது இந்த பயலுகிட்ட போய் கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒரு நாள்ல முடியாதப்பா அப்படின்னு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு யூனஸ் இப்பொழுது அந்த மாணவ அணி தலைவர்கள் கிட்ட கெஞ்சி கதறிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவனுங்க கொடுத்த கெடுதான். 24 மணி நேரத்துக்குள்ள இந்த கேஸை முடிச்சு யார் இந்த ஹாதியை கொன்னாங்களோ அவங்கள பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லி கெடு விதிச்சிருக்கிறானுங்க. இதை கண்டு ஆடி போன யூனஸ் இந்தியா பக்கம் மறுபடியும் தன் பிரச்சனையை திருப்பி விடுறாரு. இந்தியாவுடைய தூதருக்கு தகவல் சொல்லி அனுப்புறாரு, இந்த மாதிரி ஹாதியை சுட்டவங்க 2 பேரும் இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துட்டாங்க, அதனால இந்திய அரசாங்கம் உடனடியாக அவங்கள பிடிச்சி திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு. இந்தியா வேலை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிருச்சு. இதோட நிற்கல, பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். நம்மளுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற பங்களாதேஷ் இப்படி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் வடக்கே இருக்கிற ஒரு நாடு இப்பொழுது பத்தி எரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறதான் செய்தியே. நான் இரண்டாவதாக எந்த நாட்டை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் சரியாக கெஸ் பண்ணிட்டீங்களா நண்பர்களே? கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வரைக்கும் நீங்கள் எழுதலைன்னா கூட இப்போ ஒரு க்ளூ கொடுத்தேன்ல, அதை வச்சு கீழே எழுதுங்க. யாரெல்லாம் இதை சரியாக எழுதியிருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் பேச போகிற நாடு நேபாளை பற்றி தான். பங்களாதேஷை தொடர்ந்து நேபாளையும் ஜென்சி போராட்டம் பெரிய அளவில் வெடிச்சது இல்லையா? அந்த போராட்டத்தை மிலிட்ரி ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணி ஒரு லெவலில் வச்சுருந்தாங்க. இப்பொழுது அந்த நாட்டில் மீண்டும் பிரச்சனைகள் தலைதூக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த இளைஞர்கள் போராட்டத்துக்கெல்லாம் தூபம் போட்டு கிளப்பி விட்டது யார் அப்படின்னா, இப்பொழுது நேபாளின் காத்மண்டு நகர மேயராக இருக்கிற பாலேந்திர ஷா தான் அது. இந்த பாலேந்திர ஷா யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ராப் மியூசிக் ஆளு. இதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஆளு பாப்புலரான மனுஷன். அவர் இந்த ஜென்சி போராட்டம்னு நேபாளில் வெடிச்சது இல்லையா, அது நடக்கிறதுக்கு சரியாக 2 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க தூதரை போய் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவர்கிட்ட ஏதோ பெட்டி வாங்கிட்டு வந்தாரு அப்படின்லாம் நேபாளுடைய பத்திரிகைகள் உறுதி செய்திருக்கிறாங்க. அவர் தான் இந்த ஜென்சி போராட்டத்தை கிளப்பி விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுதே அந்த போராட்டம் நடக்கும்போதே அங்க இருக்கிற பலரும் இந்த ஆளு தான், அந்த பாலேந்திர ஷா தான் பிரதமராகணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அதை அந்த நாட்டு பிரசிடென்ட் ஏற்றுக்கொள்ளலை, கோர்ட்டுகளும் ஏற்றுக்கொள்ளலை. அதனால் பிரசிடென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தரை நேபாளுடைய பிரதமராக நியமித்தார். இப்பொழுது மீண்டும் போராட்டம் கிளம்பி இருக்குது, இந்த பாலேந்திர ஷாவை பிரதமராக்கணும் அப்படின்னு. பிரதமருக்கு யாரை சூஸ் பண்ணுறதுங்கிற லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டில் முதல் பேராக பாலேந்திர ஷாவுடைய பேர். யார் இந்த பாலேந்திர ஷா?
அமெரிக்காவுடைய கையாலே. எப்படி பங்களாதேஷில் யூனுஸ் அமெரிக்காவுடைய கையால் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறானோ, அதே போல் இந்த பாலேந்திர ஷா அமெரிக்காவுடைய கையாலே அந்த ஆளை நேபாளுடைய பிரதமராக ஆக்குவதற்கு இப்பொழுது எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கு நண்பர்களே. இந்த 2 நாடுகள்லையும் நடக்கிற போராட்டங்கள் இந்தியாவுக்கு பெரும் பிரச்சனையாக மாறக்கூடும். அப்படிங்கிறதுனால இந்தியா தன்னுடைய எல்லைகளில் இப்பொழுது உஷார் நிலையில் இராணுவத்தை நிறுத்தி இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ராஜதந்திர ரீதியில் யூனுஸுக்கும் நேபாளுடைய அரசாங்கத்துக்கும் கடுமையான அழுத்தத்தை இந்தியா கொடுத்து வருது அப்படிங்கிறதையும் கேள்விப்படுறோம். நாம் அவனுங்க நாட்டில் எப்படியோ எரிஞ்சிட்டு போகுது, என்னமோ ஆகிட்டு போகுது, நம்ம நாடு பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம அரசாங்கத்துடைய கடமை அப்படிங்கிறத பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறாரு. அதற்கு தகுந்த நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு வர்றாரு. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.